திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதியில் 100க்கும் மேற்பட்ட சேமிப்பு கிடங்குகள் இயங்கி வருகின்றன. குறிப்பாக பெயிண்ட் உள்ளிட்ட வேதிப்பொருட்களை கொண்ட சேமிப்பு கிடங்குகள் அதிகமாக அளவில் உள்ளன. சந்திரம்பாக்கம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பெயிண்ட் குடோனில் பிற்பகலில் திடீர் என தீப்பற்றி கொழுந்து விட்டு எறிந்தது. இதனை கண்ட ஊழியர்கள் அங்கிருந்து அலையடித்தபடி வெளியேறி தீயணைப்பு துறைக்கு அளித்த தகவலின் பேரில் செங்குன்றம், மணலி, மாதவரம், மாத்தூர் உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களில் இருந்து 6 வாகனங்களில் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீழ்ச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். எளிதில் தீப்பற்றக்கூடிய இந்த பெயிண்ட், தின்னர் உள்ளிட்ட வேதியியல் மூலப்பொருட்கள் என்பதால் தீ கொழுந்து விட்டு வானுயிர உயரத்துக்கு தீ எரிந்தது. தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரையும் ரசாயன உணர்வை பீச்சி அடித்து சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பான பெயிண்ட் மற்றும் மூலப்பொருட்கள் தீயில் கருகி சாம்பலானது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை கட்டுப்படுத்துவதால் அருகில் இருந்த சிலிண்டர் குடோனுக்கு தீ பரவாமல் பெரும் அசம்பவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த தீ விபத்து குறித்து செங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெயிண்ட் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக வானுயிர புகையுடன் தீ கொழுந்துட்டு எரிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.